மாலையில் அதிமுக, விடிந்ததும் பாஜக. பாமகவின் கூட்டணி இறுதியானது எப்படி? நேற்று மாலையில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய பாமக இன்று காலையில் பாஜகவுடன் கூட்டணி இறுதியானதாக அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த திடீர் ட்விஸ்டின் பின்னணி என்ன? பாமக, பாஜக இடையிலான கூட்டணி குறித்து இறுதி முடிவை எடுப்பதற்காக திண்டிவனம் தைலாபுர தோட்டத்தில் பாமக உயர்நிலைக்குழுவின் ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை நடந்தது. இதில் தீவிர ஆலோசனைக்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலை சந்திக்க முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை தைலாபுர தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் இல்லத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் வருகை தந்தனர். முழுமையான பேச்சுவார்த்தைக்கு பின் பாமகவுக்கு மொத்தம் 10 தொகுதிகளை ஒதுக்கி ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அன்புமணி, 60 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது. மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மனதில் ஆழமாக இருக்கிறது. அதை பூர்த்தி செய்யவே இந்திய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளோம் என விளக்கமளித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துள்ள இந்த முடிவு தமிழக அரசியலை முற்றிலுமாக மாற்றி இருக்கிறது. 2024 மாபெரும் வெற்றி. 2026 நாம் அனைவரும் எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றம் கிடைக்கும். நாங்கள் இரவோடு இரவாக கோவையிலிருந்து இங்கு வந்ததற்கு காரணம், இன்று சேலத்தில் பிரதமர் மோடியுடன் ராமதாஸை அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். எந்தெந்த தொகுதிகள், வேட்பாளர்கள் யார் என்ற தகவல் விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது. பாஜக, பாமக கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் சேலத்தில் பிரதமர் மோடி இன்று பங்கேற்கும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அன்புமணியும் பங்கேற்க உள்ளார். கூட்டணி மாறியது எப்படி? திங்கட்கிழமை மாலை பாமக எம்எல்ஏ அருள் மூத்த நிர்வாகிகளுடன் சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். இதனால் அதிமுகவுடன் கூட்டணி உறுதியாகும் என்னும் செய்திகள் வெளியாகின. ஆனால் மாலை நடந்த பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் பாமக, பாஜக கூட்டணி டிக்கெடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் இணைய சட்டப்பேரவை தேர்தலையும் குறிப்பிட்டு பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்கின்றனர். ஆனால் பாஜகவுடன் இணைந்தால்தான் பலன் அதிகம் என அன்புமணி வலியுறுத்தி இருக்கிறார். அதனால் பாஜகவுடன் கூட்டணி என்னும் இறுதி முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. தவிர இறுதி வரை 7 தொகுதிகள் மட்டுமே அதிமுக தர முன்வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது பாஜகவில் 10 தொகுதிகளுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் உறுதி எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருப்பதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். 10 தொகுதிகளை பெற்றுள்ளதால் கணிசமான அளவு வாக்குகள் பெறவும் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் இழந்த அங்கீகாரத்தை மீட்கவும் முடியும் என ராமதாஸை சரிக்கட்டி பாஜகவில் இணைந்து மாநிலங்களவை சீட்டை பெறும் தன் ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார் அன்புமணி. இணையமைச்சர் பதவி பெறவும் காய் நகர்த்தி வருகிறார். அது பலிக்குமா? இந்த கூட்டணி பாமகவுக்கு பலன் தருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.